ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ராவலிங்கில் இருக்கிறப்ப கவனமாக இருக்கணும். இரவு நேரம் ட்ராவலிங் வந்து நம்ம பாதுகாப்பாக அல்லது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அதே சமயத்தில் பெண்கள் விஷயத்தில் இருக்கும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டது 8ஆம் வீட்டில் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறப்போ பழக்க வழக்கங்கள் இருக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏதோ ஸ்கேமில் மாட்டுறதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை போகிறதோ பேரு புகழ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கணும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வீடு விட்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பண விஷயத்தில் அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வாதாரம் இழக்க முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா சேஃபாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கிளாரிட்டி இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்புகள் 8ஆம் இடத்து சனி கொடுப்பார். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம ஜோதிட கருத்துக்களை வந்து அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய போன ஜென்ம வாழ்க்கையில் நாம் செய்த பல ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு இந்த பிறப்பில் எத்தகைய ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க போகிறோம், பலாபலன்கள் எப்படி இருக்க போகிறதுங்கிறதுக்கு ஜோதிடத்தில் ஒளி தத்துவம் நம்ம பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரகத்தின் ஒளி எப்படி இருக்குது, அதோட ஸ்தான பலம் எப்படி இருக்குது, திக்பலம் திருக்பலம் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கிறது பொறுத்து நம்மளுடைய போன ஜென்ம கர்மா வந்து இந்த வாழ்க்கையில் செயல்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோச்சார முறையில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெலாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி மாத கிரகத்தின் பயிற்சியும் எல்லாம் சேர்த்து சிம்ம ராசிக்கு ஏப்ரல் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் இப்போவே அமுத்துங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களை அடைஞ்சு நீங்கள் அது மூலமாக பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஜென்மசனி வரப்போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாட்கள் முன்னாடியே வந்து ஜென்மசனியில தான் ஏப்ரல் மாதமே பிறக்க போகிறது. யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதனால நீங்கள் வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் ஜென்மசனிங்கிறதோட அஸ்தம சனின்னு சொல்லுவோம். ஸோ அது ராசிக்கு 8ஆம் இடத்துல வரும்பொழுது அஸ்தம சனி, ராசிக்குள்ள வரும்பொழுது ஜென்மசனி. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல வருவதனால அஸ்தம சனியில தான் நம்மளுடைய ஏப்ரல் மாதமே தொடங்குகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எது மாதிரி பலன்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, மாத பலன் என்று சொல்லப்படுகிற மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி சூரியனே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார் ஏப்ரல் 13 வரைக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 14க்கு அப்புறம் தான் 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். ஸோ சூரியனும் 8ல், சனியும் 8ல், ராகுவும் 8ல், புதனும் 8ல், சுக்கிரனும் 8ல். இத்தகைய கிரகங்கள் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருந்து கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ கேது வந்து இத்தனை கிரகம் பார்க்குறாங்க. கேதுவை குருவும் பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பில் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போகிறது. அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் மட்டும் 11ஆம் இடத்துல இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு நீச்சமாகி செவ்வாய் ராஜயோகாதிபதி வருகிறார். ஸோ இந்த அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ராவலிங்கில் இருக்கிறப்ப கவனமாக இருக்கணும். இரவு நேரம் ட்ராவலிங் வந்து நம்ம பாதுகாப்பாக அல்லது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சால் பாதுகாப்பாக செய்யணும், இல்லை அவாய்ட் பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ராகுங்கிற இருள் கிரகமும் சனிங்கிற இருள் கிரகமும் ஒரு 5 டிகிரியில் சேர்ந்து 8ஆம் இடத்துல சேர்றார். எந்த ஒரு சுப பார்வையும் இல்லை. அதில் சுக்கிரன் மட்டும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா சனி ராகு புதனை நீச்ச பங்கம் படுத்தி எல்லாமே பாதிக்கப்படுறார். ஸோ அப்படிங்கிறப்போ இது மாதிரி ஹெல்த் ரிலேட்டடு அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் பெண்கள் விஷயத்தில் இருக்கும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டது 8ஆம் வீட்டில் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறப்போ பழக்க வழக்கங்கள் இருக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏதோ ஸ்கேமில் மாட்டுறதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை போகிறதோ, தசாபுக்திகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் கொஞ்சம் சிரமமான புக்திகள் நடக்கும் பொழுது இந்த கோச்சாரம் வேலை செஞ்சிடும். ஸோ அதனால ஏப்ரல் மாதம் முழுவதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட சனியோட ஒரு 10 டிகிரி சேரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான ஒரு டைம் தான். பட் இதில் என்னன்னா
14ஆம் தேதிக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து லக்னாதிபதி 9ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று கொஞ்சம் தைரிய வீரியங்கள் பெற்று கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சி பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ முதல் ஆஃப் வந்து கொஞ்சம் கவனமாகவும் ஹெல்த் ரிலேட்டட், ஃபினான்ஷியல் ரிலேட்டட், உறவுகள் ரிலேட்டட், பேரு புகழ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கணும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈடுபட்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் முதல் 2 வாரம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். என்ன குரூப்பு, எது மாதிரி எடுக்கிறோம், எது மாதிரி காலேஜ் அப்ளை பண்ணுறது, எக்ஸாமினேஷனில் வந்து கொஞ்சம் டென்ஷனு, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக 8ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் முதல் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பது வந்து ஒரு மாதிரியான உணர்வையும் ஒரு மாதிரியான கன்ஃபியூஷனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்காரர்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை குறிக்கக்கூடிய ஒரு டைமாக பிறகுது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ நண்பர்கள் மூலமாக, பங்குதாரர் மூலமாக, இல்லை கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக சில விமோசனங்களை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுதான் நல்ல விஷயம். அதே சமயத்தில் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால என்னதான் கேது 2ஆம் வச்சாலும் பண விஷயத்தில் அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வாதாரம் இழக்க முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா சேஃபாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இரவு நேர விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், இப்போ குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், ட்ராவலிங்கில் பொறுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுறது, அது மாதிரி விஷயங்கள், ஒருத்தர் நம்பி கொடுக்குறப்போ கொஞ்சம் கவனமாக யாருக்கு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், நம்பி கொடுக்குறோங்கிற ஒரு பேரில் வந்து ஏமாந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களாக சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி வயதினர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வரனால கொஞ்சம் ஹெல்த் இது வரைக்கும் ஏதோ அப்படி இப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் கொஞ்சம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு செக்கப் எடுத்து அது என்னங்கிறது பார்க்கணும். இல்லைன்னா பாடாப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த 2 வருஷம் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து சில சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அது விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காமல் சீரியஸாக இல்லாமல் அது என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாங்குவிட்டி, நம்மளோட ஆயுசை வந்து பங்கப்படுத்தாமல் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பணம் வந்து அதிகமாக யாரையும் நம்பி கொடுக்கறது அல்லது அதிக ஆசைப்பட்டு பிரச்சனைக்குள்ளே மாட்டுறது, அது மாதிரி பிரச்சனைக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு நார்மலாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சிக்கல் வராது. எப்பவுமே அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா பேராசை பெருநஷ்டம் அது மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்கும். மண்ணில் போடுறது, இடத்துல போடுறது பிரச்சனை வராது. யாரையும் ஒருத்தர் நம்பி அதிக வட்டி விஷயமாக கொடுக்கறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போகணும். தெரியாதவர் மூலமாக ஒரு விஷயம் பண்ணுறது, தெரியாதவரோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனம், முதல் மாதிரி சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே செய்யாமல் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்புகள் 8ஆம் இடத்து சனி கொடுப்பார். கொஞ்சம் அதனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக டிசிப்ளினாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் வந்து சிம்மராசிகள் காக்கும்போது அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் வந்து வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கவனமும் ஒரு சிரத்தையோட செயல்பட்டு பெரிய அதிக ஆசைப்படுறது, நம்ம பெரிய ஆம்பிஷியஸாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போகிறது, அது மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக வாழ்க்கையில் அன்றாட நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு செய்ய வேண்டிய ப்ராசஸ் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, அதில் வந்து குறைநிறைகள் எப்படி இருக்குதுங்கிறது இதையும் சேர்த்து தசாபுக்திகளும் கோச்சார அமைப்புகளும் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், எது மாதிரி வாழ்க்கை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறதுங்கிற டைரக்ஷன் எல்லாமே பார்த்து அது மூலமாக துல்லியமான பலன்களும் துல்லியமான முடிவுகள் நீங்கள் எடுத்து அதுக்கு தகுந்தவாறு நல்ல வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறது நாம் பார்க்குறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.